friends, welcome back to my channel Jenny's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் கிச்சன் ஆர்கனைஸ் பண்றதுக்காக ஒரு 6 ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். சோ அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோக்குள்ள காட்ட போறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க கிச்சன் சீரிஸ்க்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ரொம்ப பெரிய ஐட்டம்ஸ்லாம் இதில் எதுவுமே இல்லைங்க. நம்மளோட கிச்சனுக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ் தான். அதுவும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் நம்மளோட கிச்சன் வந்து ஃபுல் மாடுலர் கிச்சன் கிடையாது, செமி மாடுலர் தான். ஸோ அதனால எனக்கு வந்து சில ஆர்கனைசர்ஸ் வந்து தேவைப்படுது என்னுடைய கிச்சனை வந்து அழகாக பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து மொத்தம் வந்து 6 பீசஸ் இருக்கு. செட் ஆஃப் 6 பீஸ் 8 ஆர்கனைசர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து அதோட மூடிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 8 கண்டெய்னர்ஸ். நம்மளோட ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு செட் ஆஃப் 8 வந்து நான் வாங்கியிருக்கேன். அதாவது செட் ஆஃப் 8 வந்து கிடைக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இது வந்து ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஸ்டர்டியாலாம் இல்லை. பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான். ஓகேங்களா? ஸோ இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே இப்படி நம்ம ஆர்கனைஸ் இப்படி நம்ம வச்சிடணும். இதுக்கு வந்து ஒரு மூடியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். எதுக்கு இந்த கீழே வந்துட்டு இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எதுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் வைக்கிறோன்னா கண்டிப்பாக அதில் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதில் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் வந்து வரும் இல்லையா? ஸோ வந்து அதில் ட்ராப்ஸாக நம்மளுக்கு வந்து வாட்டரி கண்டென்ட்ஸ் வந்து அதில் நிறைய நம்ம வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஆர்டினரி கண்டெய்னர்ஸ்குள்ளே வைப்போம். ஆர்டினரி கண்டெய்னர்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். ஸோ அவங்க வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, அந்த மாய்ஸ்சரைசராக ஆகுற அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே இது கீழே வந்து கலெக்ட் ஆயிடுது. ஸோ நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து எத்தனை நாள்னால நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லாங் வெஜிடபிள்ஸாக இருக்குது, லைக் பீர்க்கங்காய், ஏன்னா வந்துட்டு ட்ரம் ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து நீளமாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் லைக் கத்திரிக்காய், அப்புறம் பீன்ஸ், கேரட்டு, பீர்க்கங்காய், இந்த மாதிரி நம்மளோட வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்குறது எல்லாமே இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து 8 கண்டெய்னர்ஸ் செட் ஆஃப் 8 உள்ளது வந்து நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய ஃப்ரிட்ஜுக்காக. ஸோ இதுதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்படி நம்ம மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, நல்லா இருக்கா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்றதை நான் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும். செட் ஆஃப் 4 வந்து நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? இதில் வந்து இந்த எப்படி இருக்குன்னா, இது வந்து உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்டாக இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்டடி டேபிள்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நம்ம கிச்சனில் கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி கட்லரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வைக்கிறது கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நம்மளுடைய இடமும் நல்லா நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த செட் ஆஃப் 4 நல்லா இருக்கா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் தான். நான் வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொட்டேட்டபிள். பாருங்க, நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 4 ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே பாருங்கள் நாய்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கீழே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம இப்படி தூக்கி இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து மூடுறதுக்கு வந்து ஒரு மூடியும் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லாவே ஃபிட் ஆகிடுது உங்களுக்கு, மூடி நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடுது உங்களுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் வந்து 7 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பூனு இது கூட கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா இப்படி ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து பிளாஸ்டிக் தான், மூடி வந்து கண்ணாடி கிடையாது, இது வந்து ஃபைபர். ஓகேவா. ஸோ இது வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் லைக் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஒரு பெரிய நான் வந்து எப்படி வச்சுருந்தேன்னா இது வரைக்கும் ஒரு டப்பாக்குள்ளே வச்சு அப்படியே பேக்கெட்டோட வச்சு அப்படியே தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு கூட எனக்கு ஆகுது. பிகாஸ் நான் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்பைசஸ் ரெகுலர் யூஸ்க்கு வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸ்டீலில் இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம். பட் என்கிட்ட ஸ்டீலில் வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அதில் தான் நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு இது எல்லாமே வந்து நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு தனியாக ஒரு ஸ்பைஸ் ரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி டெலிவரி ஆகுமான்னு சொல்லி யோசித்தேன். பட் எனக்கு அதே மாதிரி டெலிவரி ஆகிருக்கு. நான் என்ன கலர் ஆர்டர் பண்ணேனோ அதே தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ காட்டின ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே வந்து இதோட ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எதுவுமே ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. எல்லாமே என்னுடைய சொந்த காசு போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் தான். நான் சொன்னது மாதிரி எல்லாமே வந்து ஆர்கனைசர் தான் நிறைய இது வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது வந்து நம்மளுடைய கட்லரிஸ் போடுறதுக்கான ஆர்கனைசர். எனக்கு வந்து என் கிச்சன்ல எனக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்லரிஸ் போட்டு வைக்கிறது தான் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. அது வந்து ஒரு ட்ரேல போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக எதுக்குள்ளே எது இருக்குன்னே தெரியாமல் அது வந்து நான் எவ்வளோ தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அது ஆர்கனைஸே ஆக மாட்டேங்குது. அது எப்போ பார்த்தாலும் அது மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து சரி இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கலாம் கட்லரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். பிளாக் கலரில் மேட் ஃபினிஷில் இருக்குது. உள்ளே வந்து ஸ்டீல் இது. ஓகேங்களா. ரொம்ப வெயிட்லாம் இல்லை, வெயிட்லெஸ் தான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்களா கட்லரிஸ் மாதிரியே உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதில் பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி வரும்னு எனக்கு தெரியலன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் நான் எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இது நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், என்னுடைய கட்லரிஸை வந்து இதில் போட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதை என்னுடைய ஆர்கனைஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கிச்சனுக்காக இந்த திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பாட்டில்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடி பாட்டில்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போது அது மீறி எனக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் உங்கள் முன்னாடி தாங்க பிரிக்கிறேன். பாட்டில்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவு சேஃப்டியில் வந்திருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இப்படி தான் வந்திருக்கு பாட்டில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லாவே பாட்டில் வந்து வெயிட்டாக இருக்குங்க. சும்மா ஒரு மாதிரி தக்கையாக இருக்கிறது மாதிரி பாட்டில் இல்லை, நல்லாவே வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து 1000 ml நான் வாங்கியிருக்கேன். மூடியுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி மூடி, மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட்.
டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு கிளாஸ் இல்லை, இது வந்து கிளாஸ் கிடையாது, இது வந்து ஃபைபர் உங்களுக்கு. அண்டு இந்த மூடி வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டு நான் ஏன் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து என்னுடைய கிச்சன்லேயுமே வந்து நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் லேட்டு போட்ட பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். ஏன் நான் அப்படி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம உள்ளே விட்டு இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்படி நம்ம ஹேண்ட் வந்து உள்ள வரைக்கும் விட்டு நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது இந்த மாதிரி டைப்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி டைப் ப்ரிஃபர் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போது இந்த நம்ம இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, பல்சஸ் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம்ல, லைக் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பிளாக் சுண்டல், அதுக்கப்புறமா வந்துட்டு மொச்சக்கொட்டைஸ், இந்த மாதிரிலாம் பல்சஸ் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு பாட்டில்ஸ் பத்தலை. ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு நல்லாவே ரிசீவ் ஆகிருக்குங்க. நல்லா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வாங்கலாம். கண்டிப்பாக அதை நான் வந்து இது ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து ரொம்பவுமே ஸ்டர்டியாக, ரொம்ப வெயிட்டாக, ரொம்ப ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சனுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களோட கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா கூட நீங்கள் இது வாங்கலாம். பிகாஸ் இது வந்து நல்லாவே ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கீழே நம்ம போட முடியாது, அந்த அளவுக்கு இது நல்லா இருக்குது. ஸோ நான் அது வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்து லாஸ்ட் ஐட்டம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் டிஸ்பென்சர், இதுதான் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சோப் டிஸ்பென்சர் உங்களுக்கு வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சோப் இதில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம டைல்ஸில் வந்து ஃபிட் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் பின்னாடி இருக்க அந்த இதை வந்துட்டு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம டைல்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா ஸ்டடியாக ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்கு மேலே இந்த இதை வந்து இதில் இப்படி நம்ம மாட்டி விட்டுறலாம். ஸோ என்ன ஆகுனா, இப்படி மாட்டி நிற்கும் போது இதில் வந்து நம்ம சோப்போ இல்லைனா லிக்விட்ஸ், விம் லிக்விட்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து உங்களோட பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய கிச்சன் சிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அங்கக்குள்ளே கூட நீங்கள் இதை வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து இது எதுக்கு, நான் எனக்கு பாத்ரூம்காண்டி தான் நான் பாத்ரூமில் ஹேங் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். பட் நான் எங்கே ஹேங் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. இஃப் இட் இஸ் கிச்சன் சிங்க் ஆர் பாத்ரூம், ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ. ஓகே, நான் எங்கே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே தான் நான் வந்து என்னுடைய கிச்சனுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு நான் எப்படி என் கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு சீரியஸாக எடுத்து நான் போடுறேன். ஒவ்வொரு என்னை எப்படி க்ளீன் பண்ணுறது, அது எப்படி ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதெல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படிதான், அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்ம ஆர்கனைசிங் வீடியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.